நான் மும்பைல டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டா பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நான் பேச போறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், நான் காம்ப்ளைன்ஸ் ஆஃப் மெடிகேஷன்ஸ் இன் ஜீரியாட்ரிக் ஏஜ் குரூப். தமிழ்ல அது எப்படி தமிழ்ல சொல்லணும்னா, வயதானவர்கள் தக்கபடி சுகர் மாத்திரைகளை எடுக்காம இருக்கிறதுக்கான காரணிகள், அதை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரொம்ப கால்ஸ் வந்துட்டே இருந்தது. எங்க அப்பாயின்மெண்ட் சென்டருக்கு வந்து கால்ஸ் வந்துட்டே இருந்தது. அவசரமா கொடுங்க அப்பாயின்மெண்ட். கால்ல எங்க அம்மா பாட்டிக்கு வந்து புண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த புண்ணெல்லாம் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்லயே அனுப்புனாரு. அதனால நிறைய அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் நான் அந்த அம்மாவை கூப்பிட்டேன். சரி, முதல்ல வந்துருங்க, 9:45 முதல் பேஷண்டா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வரும்போது அவங்களோட சுகர் வந்து 545, அவங்களோட வயசு வந்து 78. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஜீரியாட்ரிக் ஏஜ் குரூப் அப்படின்னா என்னன்னா, 65 வயசுக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஜீரியாட்ரிக் ஏஜ் குரூப் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து வைத்திய முறை, டயக்னோசிஸ் எல்லாமே கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். அதாவது 40 நடுத்தர வயது ஆனவர்களை விட வயசானவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட், டயக்னோசிஸ் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் மாறுபட்டு